அல்லேலூயா. இந்த நாளும் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு நாளை கூட்டி கொடுத்து எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த நல்ல நேரத்துக்காய் நாங்கள் நன்றி சொல்லுவோம். ஆமென். இந்த நாளிலே கர்த்தர் நேற்றைய நாளிலே இருந்த மக்கள் இந்த நாளிலே இல்லை. ஆனால் எங்களுக்கு ஒரு நாளை இந்த நாளில் கூட்டி கொடுத்திருக்கிறார். ஆமென். கரங்களை தட்டி நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறவராயிருக்கிறார். ஆமென். இந்த நாளில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த பேஸ்புக்கிலே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்தை தந்த ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அதே போல பாஸ்டர் யோசுவா ஃபேமிலிக்கு என்னுடைய அன்பு நன்றிகள். கர்த்தராமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நாங்கள் ஒரு சிறிய ஜெபத்தோடு கூட நாங்கள் கடந்து செல்வோம். அன்பான ஆண்டவரே, உங்களை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. அப்பா, உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இவ்வளவு நேரம் உங்களை பாடி ஆராதித்து உங்களை துதித்து உங்களை மகிமைப்படுத்தினோம். இந்த வேளையில உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். வார்த்தைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களை நீங்கள் தாமே சுகத்தை கொடுங்க, அவர்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க ஆண்டவரை. இன்னுமாய் அவர்கள் உங்களை கெட்டி சேர நீங்க உதவி செய்யுங்க ராஜா. உங்களுடைய சமூகத்தில் என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. இந்த நாளும் நாங்கள் இந்த உலகத்தை பார்க்கும்போது எங்கும் டெலிவிஷனை திறந்த என்ன, யூடியூப் என்று சொல்லி போட்ட என்ன, எதை போட்டாலும் உடனே வருகிறது ஜனங்களுடைய சாவை குறித்த செய்திகளும் வியாதியை குறித்த செய்திகளும். ஆமென். எங்கு பார்த்தாலும் அழுகுறலும் வேதனையும் துக்கமும் பயமும் இந்த நாட்களிலே உலகத்திலே மக்களை நெருக்கி கொண்டிருக்கிறது. உலகம் என்ன செய்வதென்று தெரியாமல் தலைவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள், கலங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், யோவான் 14ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். போவோம், யாரிடத்திலே போவோம், எந்த டாக்டரிடத்திலே போவோம், எந்த ஹாஸ்பிட்டல்ல போவோம் என்றெல்லாம் நாங்க யோசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இந்த காரியங்களை எல்லாம் நடக்கும் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படியாக ஒரு பிரச்சனைகள் நடந்தாலும் கூட ஆண்டோட பிள்ளைகளை பார்த்து, இந்த நாளிலே மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. யாரிடத்திலே விசுவாசமாயிருங்கள், டாக்டரிடத்திலே இல்ல, மக்களிடத்தில இல்ல, அல்லது இந்த வெண்டிலேட்டர்ல ஆக்சிஜனில இல்ல, தேவனிடத்திலே விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாங்கள் யாரிடத்திலே விசுவாசமாய் நாங்கள் இருக்கிறோம்? இந்த உலகத்திலே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களை நாங்க பார்க்கும் போது நாங்கள் டாக்டரிடத்திலே நாங்கள் கொண்டு ஓடுறோம் ஒரு பேஷண்ட. ஆனா அவரால் முடியல. அவர் என்ன சொல்றாரு? நீங்க கடவுளை நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள், உங்களுடைய கடவுளை. ஆனா நாங்கள் எங்களால முடிந்த அளவு நாங்க முயற்சி பண்ணுகிறோம் என்று சொல்லுகிறோம். டாக்டர் சொல்லுகிறார்கள். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என்னிடத்தில் நீங்கள் விசுவாசமாயிருங்கள், உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக. இந்த நாளிலே உலகத்திலே இருக்கிற மக்கள், இந்த பேஸ்புக்கை பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்கள், உங்களுடைய இதயங்கள் கலங்கி கொண்டிருக்கிறதா? அநேக மக்கள் இறந்து கொண்டு போகிறார்கள். இந்தியா தேசத்தை பார்க்கும் போது இதயங்கள் கலங்குகிறது, வேதனைப்படுகிறது. எங்களுடைய இதயத்தில் ஒரு வேதனை துக்கம் எங்களுக்குள்ளே இருக்கிறது. ஆனாலும் அந்த மக்களை பார்த்து ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் கலங்காதிருங்கள், உங்களுடைய இதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லி தேவனிடத்திலே விசுவாசமாயிருங்கள், இயேசு கிறிஸ்துவினிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாங்கள் யாரிடத்திலே இந்த நாட்களே விசுவாசமாயிருக்கிறோம்? இந்த நாட்கள் எங்களுடைய அன்பு தேவன் எங்களிடத்திலே இருக்கிறார், எங்களுக்குள்ளே இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு கூட என்ன வந்தாலும், ஏது வந்தாலும், என்ன வியாதி வந்தாலும் எங்களுடைய ஆண்டவர் எங்களுக்கு சுகத்தை கொடுப்பார் என்ற ஒரு விசுவாசம் எங்களுக்கு வேண்டும். எனவேதான் ஆண்டவர் அப்போஸ்தலர் 10:38 நாங்க பார்க்கும்போது ஆண்டவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவன் அவரை அபிஷேகித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்களில் எங்களுடைய ஆண்டவர் நீதிமான்களை கண்ணோக்கி பார்க்கிற தெய்வம். 2000க்கு மேல 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்திலே வாழ்ந்த போது அவர் எல்லோரையும் சுகமாக்கினார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அநேக மக்கள் சுகத்தை பெற்றார்கள். அவர்கள் அழுகிற ஒவ்வொருவரையும் பார்த்து அவர் என்ன சொன்னார்? அழாதே என்று சொன்னார். அல்லேலூயா. இந்த
இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், அழாதே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அவர் போகிற இடமெல்லாம் வியாதிகளை குணமாக்கினார் என்று நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் ஒரு வார்த்தையை நாங்கள் வாசிக்க போகிறோம். மத்தேயு அதிகாரம் 8ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிப்போம் 14-15. இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிட்டு அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார். ஆமென். இங்க பார்க்கிறோம், இயேசு பேதுருடைய வீட்டிலே வந்த போது பேதுருடைய மாமியார் ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் என்ன செய்தார்? ஜுரமாய் இருக்கிற அந்த மாமியாரிடத்திலே கிட்ட போய் அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிட்டு அவர் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கையை தொட்டவுடனே ஜுரம் நீங்கியது. இந்த நாட்களிலும் அந்த நாளிலே கையை தொட்ட அதே ஆண்டவர் உங்களை தொட்டால் உங்களுடைய ஜுரம் நீங்கும் என்று நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இந்த நாட்களிலும் ஆண்டவர் அதே வல்லமுள்ள தேவன் தான் எங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். அதே வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இந்த உலகத்திலே இப்பொழுதும் இருக்கிறது. நீங்கள் ஜுரமாய் இருக்கிறீர்களா, வியாதியா இருக்கிறீர்களா, ஆண்டவர் உங்களை தொடும் போது நிச்சயமாய் நீங்கள் எழுந்திருக்க ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை நாங்க பார்ப்போம். மார்க்கு அதிகாரத்திலே ஒரு காரியம் நடந்தது. மார்க்கு 5:22-25 வாசிப்போம். அப்பொழுது ஜெபாலே தலைவர் ஒருவராய யாவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவர் மிகவும் வேண்டிக் கொண்டான். அவரோட கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாலான ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியரால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் செலவழித்தும் சற்றாகிலும் சுகமடையாமல் அதிக வருத்தமாயிருக்கிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரத்தையாலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். இங்க நாங்க பார்க்கிறோம், யவீருடைய மகள், நாங்கள் வாசித்தோம் 22வது வசனத்துல, ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும். நீங்க பார்த்தோம், பேதுருடைய மாமியாருடைய கரத்தை தொட்டவுடனே அவள் சுகமானால். இவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை வேண்டிக் கொண்டாள் பார்க்கிறோம். எனவே ஆண்டவர் என்ன செய்கிறார்? உடனே அவனோட கூட போனார் என்று பார்க்கிறோம். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். ஆனால் ஆண்டவர் எல்லா இடத்திலும் ஆண்டவருக்கு பின்னாக மனிதர்கள் தான் போனார்கள். ஆனா இந்த இடத்துல நாங்க பார்க்கிறோம், ஆண்டவர் அவனுக்கு பின்னாக போனதாக நாங்க பார்க்கிறோம். போனது மாத்திரமல்ல, அவர் என்ன செய்தார்? நாங்கள் வாசிப்போம் 41 இங்க பார்க்கிறோம். கையை பிடித்து தபித்தா பூமி என்றார். அதற்கு சிறுவனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தம். அல்லேலூயா. இங்க நாங்க பார்க்கிறோம், ஆண்டவர் அங்க போய் என்ன செய்திருக்கிறார்? பிள்ளையின் கையை பிடித்து தலித்தா பூமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். இங்க நாங்க பார்க்கிறோம், ஆண்டவர் என்ன செய்தார்? தலித்தா பூமி என்று சொன்னார். சிறு பெண்ணை எழுந்திரு என்று சொன்ன உடனே அவள் எழுந்திருந்தாள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அந்த பிள்ளை இருந்த இடத்திலே அவர் போய் இப்படியாக அவளை எழுப்பினாள் என்று பார்க்கிறோம். 42வது வசனம், உடனே சிறுவன் எழுந்து நடந்தாள், அவள் 12 வயதுள்ளவளாய் இருந்தால் அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. மனிதனாலே கூடாதது, டாக்டர்ஸாலே கூடாதது,
ஆண்டவராலே கூடும். ஆமென். எப்படிப்பட்ட வியாதிகள் இருந்தாலும் எங்களுடைய ஆண்டவர் அவனை உயிரோடு எழுப்ப வல்லம் உள்ளவராக இருக்கிறார். இங்க நாங்கள் ஒரு சில காரியங்களை நாங்கள் அப்போஸ்தலர்களிலே நாங்கள் பார்ப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சீசர்களாய் இருந்தவர்கள் அப்போஸ்தலர்கள், அவர்கள் கூட ஆண்டவருடைய வல்லமை அவர்களுக்குள்ள இருந்து அவர்களும் அற்புதங்களை செய்திருக்கிறார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் வாசிப்போம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1 சில வசனங்களை வாசிப்போம். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறஇடத்தில் பிச்சை கேட்கும்படி நாள்தோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிற போது பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை விட்டு பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவரிடத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் வெலன் கொண்டது. இங்க நாங்க பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய சீசர்களாக இருந்த பேதுருவும் யோவானும் அவர்களுக்குள்ள கூட ஆண்டவருடைய வல்லமையை நாங்க பார்க்கிறோம். அவன் நாங்க தாயின் வயிற்றிலே சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்து அலங்கார வாசலில் ஒவ்வொரு நாளும் பிச்சை எடுக்கும்படி வைப்பார்களாம். ஆனா எத்தனையோ நாட்கள் எத்தனையோ வருடங்களாய் அந்த பிச்சைக்காரனை அவர்கள் கொண்டு போய் அப்படியாக வைத்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீசர்களாகிய அந்த யோவானும் பேதுருவின் யோவானும் அந்த வழியை போகும்போது அவர்கள் இருவரையும் கண்டு என்ன செய்தான்? பிச்சை கேட்கிறவனாய் இருக்கிறான், பிச்சை தான் கேட்பான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்திலே அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? என்னிடத்திலே வெள்ளியும் இல்லை, பொன்னும் இல்லை, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்ன போது அந்த சப்பானி எழுந்து நடந்தான் என்று நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த நாட்களிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒருவரை பார்த்து நாங்கள் சொல்லும் போது, வியாதியில் இருக்கிறவர்களை பார்த்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எழுந்து நட என்று சொல்லும் போது நிச்சயமாய் அவர்களை எழுந்து நடக்கும் பண்ணும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமை எங்களுக்குள்ளே அவர் அதிகாரத்தோடு கொடுத்திருக்கிறார். ஆமென். எனவே நாங்கள் எப்படிப்பட்ட வியாதிகளா இருந்தாலும் நாங்கள் யாரை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசிக்கும் போது நிச்சயமாய் எங்களுக்கு நோயில் இருந்து குணமாக்க ஆண்டவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அந்த சப்பானி எழுந்து நடந்தான் என்று நாங்கள் பார்க்கிறோம். அது போல இந்த நாட்களிலே எப்படிப்பட்ட வியாதியோடு நீங்கள் இருக்கலாம், எழுந்து நடக்க முடியாத வியாதிகளா இருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் உங்களை குணமாக்குவேன் என்று சொன்னால் அவருடைய வல்லமை எங்களுக்குள்ளே இருக்கிறது. அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன? அவர்கள் வியாதியஸ்தனுக்கு மருந்து கொடுக்கல, அல்லது அந்த மருந்தனை போய் ஒன்றுமே சொல்லவில்லை, செய்யவில்லை. ஆனால் ஒரே ஒரு வழி என்ன சொன்னார்கள்? அவங்களுக்கு ஒரே ஒரு நாமம் தான், இயேசு கிறிஸ்துவின் நாமம் அவரிடத்திலே இருந்தது. அந்த இயேசு கிறிஸ்துடைய வல்லமை அவரிடத்திலே இருந்தது. எனவேதான் அவர்கள் என்ன சொன்னார்கள்? நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீ எழுந்து நட என்று சொல்லி அவனை வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டார். உடனே அவருடைய கால்களும் கரடுகளும் பெருன் கொண்டது என்று பார்க்கிறோம். அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தார். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தார். எத்தனை வருடங்களாக வயது சொல்லப்படவில்லை, எத்தனை வருடமாக நடக்க முடியாமல் அவர்கள் சுமந்து கொண்டு வந்து அந்த அலங்கார வாசலை பிச்சை எடுத்துக்கொண்டு இருந்தான் என்று தெரியாது. ஆனால் எப்பொழுது அவனுக்கு சுகம் வந்ததோ அவன் என்ன செய்தான்? அவன் சாதாரணமாக கூட நடக்கல, அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான் என்று சொல்லப்படுகிறது. நடந்து குதித்துக் கொண்டு தேவனை துதித்துக் கொண்டு தேவாலயத்துக்குள்ளே பிரவேசித்தார். அதே வல்லமுள்ள பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே எப்படிப்பட்ட வியாதியாய் நீங்கள் இருந்தாலும் நீங்களும் குதித்தெழுந்து நடந்து தேவனை மகிமைப்படுத்த எங்களுடைய ஆண்டவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் நல்லவர். இன்னொரு காரியத்தை நாங்க பார்ப்போம். பேதுரு அப்போஸ்தலர் செய்த ஒரு அற்புதமான காரியம் நாங்க வாசிப்போம்.
அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36-41 வரை. இங்க நாங்க பார்க்கிறோம், யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாசையிலே தொக்காள் என்று அர்த்தம் கொள்ளும் தவித்தாள் என்னும் பெயருடைய ஒரு சீசி இருந்தால். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். வாசிங்க 37ஆம் வசனம். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணமடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள். யோப்பா பட்டணத்து தலித்தா ஊருக்கு சமயமாயிருந்தபடியினால் பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறார் என்று சீசருக்கு வெளிப்பட்டு தாமதம் இல்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவருடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லோரும் அழுது தெற்கத்தால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். பேதுரு எல்லோரை வழியே போகச் செய்து முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தவித்தாலே எழுந்திரு என்றார். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தார். இங்கே 44 வசனத்தை வாசிப்போம். அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிரோடுள்ளவளாக அவளுக்கு முன்பாக நிறுத்தினான். அல்லேலூயா. இங்கே நாங்க பார்க்கிறோம், பேதுரு என்ன செய்கிறார்? மரித்து போன அந்த தொக்காள் தவித்தாலே எழுந்திரு என்று சொன்ன போது அவள் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள் என்று பார்க்கிறோம். பாருங்கள், மரித்து போன அந்த தொக்காளுக்கு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழும்பு என்று சொல்லி அவர் ஜெபித்திருப்பார். நிச்சயமாக என்ன செய்தார்? பிரேதத்துக்கு நாங்க முன்னுக்கு வாசிப்போம். கொஞ்சம் பேதுரு எழுந்து அவருடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த போது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாம் அழுது தொக்கால் தங்களுடைய இருக்கை செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். இந்த தொக்கால் மிகவும் நற்கிரியைகளை செய்திருக்கிறார். அவர்களுக்கு நிறைய தச்சு போட்டு அப்படியெல்லாம் செய்திருக்கிறார். அவர்கள் அதை மறந்து போக முடியாதபடிக்கு அவர் எல்லாத்தையும் கொண்டு வந்து பேதுருக்கு காட்டின போது பேதுரு மிகவும் கவலைப்பட்டு வேதனைப்பட்டவனாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தவித்தாலே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் கண்கள் திறந்தது. அல்லேலூயா. அந்த மரித்த பிரேதத்திற்கு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஜெபம் பண்ணி அவன் பிரேதத்தை பார்த்து பிரேதத்தின் புறமாய் திரும்பி தவித்தாலே எழுந்திரு சொன்ன போது அந்த மரித்த அந்த தவித்தாளுக்கு பேதுருடைய சத்தம் கேட்டது. அவன் எழுந்து என்ன செய்தால்? அவனை உட்கார்ந்து பார்த்தாள் என்று பார்க்கிறோம். இது போல அது மாத்திரமல்ல, கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணினான் என்று பார்க்கிறோம். ஒவ்வொரு காரியத்தில் நாங்க பார்க்கும்போது கைகளை தொட்டதும் கை கொடுத்து எழுப்பியதுமாய் நாங்க பார்க்கிறோம். எங்களுக்கு கை கொடுக்கிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். எங்களை உயிரோடு எழுப்பி அதே வல்லமுள்ள பரிசுத்த ஆவியானவர் அந்த மரித்த தவித்தாலை எப்படியாக எழுப்பினாரோ அதே பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே உங்களை எழுப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எனவே இந்த நாட்களிலே எவ்வளவோ ஜனங்கள் இறந்து போயிட்டாங்களே, கடவுள் இல்லையா, கடவுளுக்கு கண் இல்லையா அதெல்லாம் நாங்க ஆண்டவரை திட்டுகிற நாட்கள் இது. ஒருவர் நேற்றைய நாள் என்னோட பேசினார், நீங்கள் ஆண்டவரே ஆண்டவரே என்றெல்லாம் நீங்க சொல்றீங்களே, எங்கே ஆண்டவர் என்று கேட்டார். நான் சொன்ன, ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறார். எனக்குள்ளே இருக்கிறபடி நான் உயிரோடு இருக்கிறேன். மற்றவர்கள் உயிரோடு இருக்காதபடிக்கு மரித்து போகிறார்கள். அதெல்லாம் ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஆண்டவர் சொன்னார், ஒரு தலை முடி விழுந்தாலும் கூட அவருடைய சித்தமில்லாமல் நடக்காது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உயிரை கொடுக்கிறது அவர், உயிரை எடுக்கிறதும் அவர். இந்த நாட்களிலே சாத்தானுடைய கிரியைகளா இருக்கலாம், அல்லது கொள்ள நோயா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் ஆண்டவர் கொடுத்த சுவாசத்தை அவர் தான் எடுக்க வேண்டும். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்களாகவே நாங்கள் இந்த இப்படியான காரியங்களை நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்களே அதை பெற்றுக் கொள்கிறோம். எங்களுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். இந்த இடத்துக்கு நீங்கள் போக வேண்டாம், இந்த காரியத்தை நீங்கள்
நாங்கள் செய்ய வேண்டாம் என்றால் நாங்கள் கீழ்ப்படிவதில்லை. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அப்பொழுதுதான் நாங்கள் சந்தோஷமா அன்பாக இருந்து எல்லாவற்றையும் நாங்கள் செய்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஒருவருக்கு கொரோனா இருந்தால் 100 பேருக்கு அது பரவுகிறது என்று வேதம் வைத்தியர்கள் சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துக்கு நாங்கள் கவனமாய் நீங்கள் இருங்கள், கவனமாய் போங்கள் என்று சொன்னால் நாங்கள் கேட்கிறதில்லை. முகக்கவசம் அணியுங்கள் என்றால் நாங்கள் கேட்க மாட்டோம். கைக்கு சரித்திய போட்டு கழுவுங்கள் என்று சொன்னால் நாங்கள் கேட்க மாட்டோம். இப்படியாக நாங்கள் தான் என்ன செய்கிறோம்? வியாதியை விலைக்கு வாங்கிக் கொள்கிறோம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அவர் இந்த நாட்களிலே உங்களை பார்த்து விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கும் போது நிச்சயமாய் நான் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பேன் என்று சொல்லி அவர் இந்த நாட்களிலே சொல்லுகிறார். எனவேதான் ஆண்டவர் சொன்னார், அழாதேயுங்கள், உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும், எப்படிப்பட்ட கொரோனாவா இருந்தாலும், உங்களுடைய சபையில் ஒருவருக்கு கொரோனா வந்தது, நாங்கள் ஜெபித்தோம். 4வது நாள் அந்த கோமாவில் இருந்து அவர்கள் கண்முழித்து பார்த்து இப்பொழுது சுகத்தோடு கூட வந்து சாட்சி சொல்லுகிறார்கள். இப்படி அநேகருக்காக நாங்கள் ஜெபித்தோம். 1.5 மாசமாக ஒரு சகோதரி கோமாவிலே இருந்தார்கள் கொரோனா வியாதியோடு. நாங்கள் ஜெபித்தோம். நேற்றைய நாளிலே அவர்கள் கண்முழித்து பார்த்து அவர்கள் உயிரோடு இருக்கிறதாக அவர்கள் பேசியதை நாங்கள் கேட்டோம். இப்படியாக ஆண்டவர் அநேகருக்கு சுகத்தை கொடுக்கிறார். அநேகர் வசதி இல்லாமல் இறந்து போகிறார்கள். ஆனால் நாங்கள் இந்த நாளில் நாங்கள் இருக்கிறோமா இல்லை